வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்ம ராசிக்கு ஜூலை மாத பலன்கள் 2024 எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதத்தில் செவ்வாயும் குருவும் சேர்றாங்க, சேர்க்கை இருக்குது. அது சிம்ம ராசிக்கு நல்ல பலன்களை மட்டுமே தரும். ஜூலை 13th செவ்வாய் குரு பகவானோட சேர்றாரு. அதுவும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் சேர்றாங்க. அது உங்களுக்கு அமோகமான பலன்களை தரும். ஏன்னா 4 கூடைய குரு பகவான் 9 கூடைய செவ்வாயும் ரெண்டும் சேர்றாங்களா 10ஆம் இடத்துல. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு யோகக்காரகன்னா அது செவ்வாய் பகவான் தான். அப்போது யோகக்காரகனோட இயற்கை சுபரான குரு பகவான் சேர்றாரா 10ஆம் இடத்துல. உங்களுக்கு அது என்னென்ன பலன்களை தரும்னா, ப்ரொமோஷன் கிடைக்கும். ஜாபில் ப்ரொமோஷனுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அடுத்து ஜாப் சேஞ்ச் ஆர் ஜாப் ஸ்விட்ச் வித் ஹை சேலரி, அதாவது அதிக சேலரியோட நெக்ஸ்ட் ஜாப்புக்கு ஸ்விட்ச் ஆகணும். நெக்ஸ்ட் ஜாப்புக்கு ஸ்விட்ச் ஆகி நல்ல சேலரி வாங்கணும்னா கண்டிப்பாக அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான முயற்சி எடுக்கலாம். நீங்கள் நல்ல கம்பெனியில் நல்ல சேலரியோட நீங்கள் பிளேஸ் ஆவீங்க. நல்ல ஒரு உங்களுக்கான பொசிஷன் அங்கே இருக்கும் கண்டிப்பாக. அடுத்து இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் 11ல் இருக்கார் லாபஸ்தானத்தில். அது உங்களுக்கு அமோகமான பலன்களை மட்டுமே தருவார். அடுத்து ஜூலை 16th சூரிய பகவான் 12ல் வருவார். அதனால் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. இந்த பயணம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும், ட்ராவல் கொஞ்சம் அதிகமாகும். ஓகேவா. அடுத்து இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் அடுத்து புதன் பகவான் இருக்கார்ல, அவர் 12ஆம் இடத்துல தான் இருக்கார். அவர் கொஞ்சம் விரயம் செலவு இதெல்லாமே கொஞ்சம் அதிகரிக்கும். ஏன்னா 12ல் புதன் பகவான் இருக்கார்ல, அதனால் ஒரு எச்சரிக்கை தேவை. ஏதோ செலவு பண்ணுறது விரயமாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதில் ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும். ஓகேவா. கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடம் விரயம் செலவு இந்த மாதிரி விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்து ஜாப் அண்ட் பிஸ்னஸ்ன்னு பார்த்துக்கிட்டா 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவான் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியவே பார்க்குறாரா. அதனால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு மன உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு ஜாப் இருக்கும், நல்ல ஜாப், நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஒரு இன்கம், நல்ல ஒரு பிஸ்னஸில் இருப்பீங்க, நல்ல ஒரு ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனாலுமே ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஏதோ ஒரு திருப்தி இல்லாத மனநிலையை கொடுக்கும். அதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியவே பார்க்குறாரு இல்லவா. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு அந்த எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் ஒரு மைண்டில் ஒரு மன உளைச்சல், ஒரு கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. என்னடா இது பத்தலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருப்பீங்க. ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. மைண்டு ஒரு டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கும், கன்ஃபியூஷனாகவே இருக்கும். அப்புறம் இந்த மாதத்தில் ஜாப் அண்ட் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் எந்த முயற்சி வேணாலும் எடுக்கலாம், உங்களுக்கு வெற்றி உங்கள் பக்கம். அடுத்து ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டால் இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, பாசிட்டிவ், ரொம்ப பாசிட்டிவ்னே சொல்லலாம். செவ்வாய் குருவும் சேர்றாங்கல்ல, செவ்வாய் குரு சேர்ந்த குருமங்கள யோகம். அதனால் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டால், மேரேஜ் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு குருமங்கள யோகம்னா, குருமங்கள யோகம்னா என்னென்னா மங்கள செய்திகள் உங்களை தேடி வரும்னு அர்த்தம். அதனால் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பொண்ணோ பையனோ அது எல்லாமே அமோகமாக நல்லபடியாக நடந்தே தீரும். அடுத்து ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டால் ராகு கேது எப்போல்லாம் 2-8 வராங்களோ அப்போ திடீர்னு மேரேஜ் நடக்கும். திடீர்னு லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க மேரேஜ் பண்ணிக்குவாங்க. ஸ்பெஷலாக இன்டர்கேஸ்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கலப்பு திருமணம் கண்டிப்பாக நடக்கும்னே சொல்லலாம். அடுத்து பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டால் வரவும் செலவும் ஈக்குவலாகவே இருக்கும் சிம்மராசிக்கு இந்த மாதத்தில், ஜூலை மாதத்தில். அடுத்து மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டால் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. எல்லா கோள்களோட சப்போர்ட்டும் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ராகு கேது 2-8 இருக்கிறதுனால நிறைய தடைகள் வரும். தடைகளை தாண்டி நீங்கள் சாதிப்பீங்க. ஆனால் ஒரு பெரியவங்களோட, ஒரு எல்டர், உங்களோட அண்ணா அக்காவோட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு உண்ணாமல் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அவங்களோட பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு அதுபடி நீங்கள் பின்பற்றுனா உங்களுக்கு வெற்றி உங்கள் பக்கமே. அடுத்து பெண்கள் எடுத்துக்கிட்டால், இல்லத்தரசிகள் எடுத்துக்கிட்டால் ஃபேமிலியில் குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2-8 ராகு கேது இருக்காங்களா, அதனால் சனி பார்வையும் உங்கள் ராசி மேலே இருக்குது. 7ல் சனி இருக்கார், குரு 10ல் இருக்கார். இதனால் என்ன சொல்லுவேன்னா, பெண்களுக்கு, சிம்மராசி பெண்களுக்கு அமைதியாக போயிருங்க, பொறுமையாக இருங்க, எல்லாத்தையுமே கடந்து போயிருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வீண் வாக்குவாதம் வேண்டாம். அதனால் பிரச்சனை பெருசுதான் ஆகுமோ தவிர அது கம்மியாகாது. அதனால் தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம். ஏன்னா 2-8 ராகு இருந்தாவே கொஞ்சம் பிரச்சனை தான். அது சனி உங்கள் ராசியவே பார்க்குறாரு, 7ல் சனி இருக்கார், குரு 10ல் இருக்கார். அதனால் வீண் வாக்குவாதம் வேண்டாம். நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஓகேவா. அதே மாதிரி கோபம் வராமல் பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஹெல்த்துன்னு பார்த்துக்கிட்டா எப்படின்னா, சனியோட பார்வை உங்கள் ராசி மேலே இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபேஸ் 8ல் சனி வருவார். அது அஷ்டம சனியாக உங்களுக்கு வரும். அதனால் ஹெல்த்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ராகு கேது 2-8 இருக்கிறாரு. அதனால் உடம்பை கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நல்ல ஃபுட்டை எடுத்துக்கிட்டு, கரெக்டாக ஃபுட்டை எடுத்துக்கிட்டு, நல்ல எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஹெல்த்தை கரெக்டாக கேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அமோகமான பலன்கள் மட்டுமே சொல்லலாம். நன்றி.